என் பேர் வெங்கடேசன். அவர் வெங்கடேசன் தான் எழுதுவார். இளங்க பண்ணாரு. நோட்டை கொடுத்தோன்னா அவங்க அழைச்சிட்டு வெங்கடேசன் அப்படின்னு எழுதுவாங்க. வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்னடா வெங்கடேசன் இருக்கு, வெங்கடேசன் தான் அப்படின்னு. இப்ப சாகித்ய அகாடமி வாங்கி அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பள்ளியிலே ஒரு விழா நடந்தது. ஐயா அவரோடு நான் பங்கெடுத்தேன். சாகித்ய அகாடமி வாங்கிய பிறகு எனக்கு அவருடைய நூலை கொடுத்தார். அதிலும் வெங்கடேசன் அப்படின்னா எழுதியிருக்கார். அந்த பிடிவாதம் தான் அடையாளம், பிடிவாதம் தான் அடையாளம். தூய தமிழ் இயக்கம் அல்லது தனித்தமிழ் இயக்கம் கால மாற்றத்தால் நிறைய கொடுப்பினைகள் கொடுத்து வாங்குகிற நிறைய விஷயங்கள் சமூகத்தில் நடந்துட்டே இருக்கு. நீங்கள் எவ்வளவு மாறினாலும், எவ்வளவு கலக்க வேண்டிய சூழல் வந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் உள்ளே வந்தாலும், நாங்கள் சமரசம் செய்து கொண்டவே மாற்றோம் என்ற பிடிவாதத்தோடு இருக்கிற ஒரு பகுதி தான் ஒரு மொழியை பிடித்து இழுத்து வைத்திருக்கிறது. அது சிறிய பகுதியாக இருக்கலாம், ஆனால் அதன் உறுதிதான் 2000க்கும் மேற்பட்ட ஆண்டாக இந்த தமிழை இவ்வளவு விடாக்குடியோடு வைத்திருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கும் இந்த வரலாறு எல்லாம் மிகப்பெரிய ஒரு காலத்தில் மிகப்பெரிய மக்கள் மொழியான பாலியிலே துவங்கி பிராகிருதத்திலே இருந்து எல்லா மொழிகளும் அருகி தூர்ந்து போன பிறகு வடமொழி ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் தமிழ் என்று வைத்தால் வழக்கொழித்து போனதன் அடையாளமாக வடமொழி இருப்பதும் எப்பொழுதும் வழக்கொழியா மொழியாக தமிழ் இருப்பதும் நாம் கேட்கிறோம். அதனால்தான் இவ்வளவு பெரிய நீண்ட காலத்துக்குமான இலக்கண வரலாற்றிலிருந்து எல்லாம் எழுத முடிகிறது. குறிப்பாக கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தனித்தமிழ் இயக்கம் தமிழ் மொழியினுடைய ஆளுமையை இந்த புதிய நூற்றாண்டில் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செலுத்தியது என்பது மிக மிக முக்கியமானது. இங்கே வந்தவுடன் கூட அந்த நூலை கொடுத்தார்கள். இந்த நூற்றாண்டுகளாக தனித்தமிழ் இயக்கம் பண்பாட்டுத்துறையில், வெறும் மொழித்துறை மட்டுமல்ல, பண்பாட்டுத்துறையில், அரசியல் துறையில் நமது தனித்த அடையாளங்களை கொண்டு செலுத்துவதில் மிக மிக முக்கியமான ஒரு பணியை கருத்தியல் துறையை செய்து கொண்டே இருக்கிறது. அதனை விளைவித்தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அது அரசியல் என்பது ஒரு தட்டிலே நடந்து கொண்டிருக்கிற விஷயம், அல்லது மற்ற நிர்வாகம் ஒரு தட்டில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இது எந்த அலையையும் அல்லது எல்லாவற்றிலும் ஒரு அலையை உருவாக்கி கொண்டே இருப்பது கருத்தியல் துறையிலே நடந்து கொண்டிருக்கிற விஷயம், மொழியியல் துறையில் நடக்க வேண்டிய ஒன்று. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அமைப்பாக இயக்கமாக